எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பொடுசா நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நிறம் மாதிரி வதங்கினதும் அது கூட பொடுசா நறுக்கின கேரட் பீன்ஸ் ரெண்டையும் சேர்த்து நல்ல ஒரு அரை வேக்காடு வதங்கின பிறகு நம்ம இது கூட கட் பண்ணி வச்சிருக்க குடைமிளகாயை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 80% வதங்கினா போதும். இப்போ இது கூட நம்ம 2 முட்டையை உடைச்சி ஊற்றி அது கூட தேவையான அளவு மிளகு உப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூட முட்டைக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா ஒன்றா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஆற வச்ச ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த ரைஸை பொன்னி அரிசியில் தான் செய்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இது அப்படியே நீங்கள் பாஸ்மதியிலையும் செய்துக்கோங்க. சாதம் வடிக்கும் போது அரை உப்பு போட்டு வடிச்சுக்கோங்க. அப்புறம் நான் இது கூட ஹாப்பிமாவோட ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை சேர்த்துருக்கேன். ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டு எண்ணெயை சூடாக்கி பொரிச்செடுத்த சிக்கனை கூட சேர்த்து கலந்து விட்டா சிக்கன் ரைஸ் ரெடி.